வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கம். உறவுகளே, எனக்கு இன்றைக்கி 43வது திருமண நாள். நாங்கள் 43 வருஷத்தில் நானும் தாத்தாவும் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பட்ட கஷ்டத்தில் 2 பேருமே பங்கெடுத்து நாங்கள் வாழ்க்கையை 43 வருஷமாக ஓட்டிட்டோம். உங்களுக்கு இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குடும்பத்தில் ஆளுக்காள் விட்டு கொடுத்து போங்க. ஒரு கஷ்டத்துலேயும் சரி, ஒரு சந்தோஷத்துலேயும் சரி, எந்த ஒரு துயரத்துலேயும் சரி, நீங்கள் அவங்களுக்கு கூடயே நின்றுங்க. அப்படி நின்னீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அவங்களும் அந்த கொஞ்சம் மன தைரியத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா தான் குடும்பம். அதனால் எல்லாரும் வாழ்க்கையில் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்துருப்பாங்க. சில நேரத்தில் கோபம் தாவங்கள் வரும். அப்படி கோபம் வரும்போது அவங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் விட்டு கொடுங்க, உங்களுக்கு கோபம் வந்தால் அவங்க விட்டு கொடுத்துட்டு, அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள 2 பேரும் எந்த வேறுபாடும் இல்லாமல் 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்குங்க. அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்ததுனால நம்ம கெட்டு போகிறதில்ல. விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நம்ம என்றைக்குமே ஜெயிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு உறுதுணையாக நின்றுட்டு ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா அதிலிருந்து வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் 43 வருஷமாக கடந்து வந்துட்டோம். அதே மாதிரி நீங்களும் எங்களை மாதிரி வரணுன்னு நான் ஆசைப்பட்டு இந்த கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்குறதும் கேட்காதும் உங்கள் விருப்பம். இருந்தாலும் நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடுவில் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி இந்த அளவுக்கு 43 வருஷம் கடந்து இன்றைக்கி 43வது திருமண நாளை கொண்டாடுறோம்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து அனுசரித்து போடுறதுனால தான். இன்றைக்கும் தாத்தா கோவத்தில் ஏதாவது சொல்லுவார். அதே மாதிரி நமக்கு கோபம் வரும்போது அவரும் விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் 2 பேரும் அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து போங்க. எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்துலேயும் ஜெயிக்கலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய நான் கரெக்டாக சொல்லிட்டேன். எல்லோரும் அதை கடைப்பிடித்து நடந்த சாமி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாட்டு சொல்கிறேன். நீங்கள் இதாக கூட எடுத்துக்கலாம், பாட்டு சொல்கிற ஒரு வாக்கு கூட எடுத்துக்கலாம். அது நல்லதாக எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதனால் ஒன்றும் தப்பில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறத சொல்கிறேன். விட்டு கொடுத்து போவார், கெட்டு போவதில்லை என்றைக்குமே. அதனால் அனைவருக்கும் நான் சொல்கிற கருத்து நன்றி கண்ணே. 43வது திருமண நாளுக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்கு 43வது திருமண நாள் வாழ்த்துக்களை அனைவரும் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.